நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ் ஆர் ஈக்விட்டிஸ் ஆர் கிளைம் அகெயின்ஸ்ட் த பிஸ்னஸ் என்டிட்டி. These are the amount owned by a business entity to the outsider. Outsider equity and owner's equity. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்பனை அல்லது பேரளவு சொத்துக்கள். சரியா, இவை பேரளவில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைபிலிட்டிஸ். சரியா, பொறுப்புகளை வந்து என்ன பண்ணுறாங்க, வகை வந்து படுத்துகிறாங்க. அது என்னென்ன வகைன்னு சொல்லி பார்க்கலாம். பொறுப்புகளின் வகைப்பாடு. சரியா, பொறுப்புகள் அல்லது உரிமையாளர்கள் பங்குகள் வணிக நிறுவனத்தின் மீது கோரப்பட்ட உரிமைகள் ஆகும். சரியா, பொறுப்புகள் அல்லது உரிமையாளர் பங்கு வணிக நிறுவனத்தின் மீது கோரப்பட்ட உரிமைகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா, லைபிலிட்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் மேலே என்ன பண்ண திணிக்கப்பட்ட ஒரு உரிமை. இவை வணிக நிறுவனம் வெளியாட்கள் புறநிதி மற்றும் உரிமையாளர்களுக்கு உரிமையாளர் நிதி கொடுக்க வேண்டிய தொகையை குறிக்கிறது. சரியா, புரிஞ்சுதா? இது வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அகநிதி வந்து என்ன பண்ணுது, இது வந்து குறிக்குதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்புகள் அதன் தன்மையை பொறுத்து கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகிறது. சரியா, பொறுப்புகள் வந்து என்ன ஆகுதுன்னா அதை பொறுத்து என்ன ஆகுது, அது வந்து வகைப்படுத்தப்படுதுங்கிறாங்க. நிலை அல்லது நீண்டகால பொறுப்புகள். ஃபிக்ஸட் ஆர் என்னப்பா லாங் டேர்ம் லைபிலிட்டி. த லைபிலிட்டிஸ் விச் ஆர் டு பி repaid after 1 year or more are termed as long term liabilities. சரியா, எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் லோன். சரியாப்பா, ஒரு வருடம் அல்லது அதற்கு மேலான காலத்திற்குள் செலுத்தப்பட வேண்டிய பொறுப்புகள் நீண்டகால பொறுப்புகள் எனப்படும். சரியா, ஒரு வருஷத்துக்கு மேலே என்ன ஆகுது, செலுத்த வேண்டிய பொறுப்புகள் நீண்டகால பொறுப்புகள் எனப்படுங்கிறாங்க. அதேமாதிரி கரண்ட் ஆர் ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி. த லைபிலிட்டி விச் ஆர் expected to be paid within the normal operating cycle or 1 year are termed as current or short term liabilities. These include bank overdraft, creditor, bills payable, outstanding expense etc. அப்படிங்கிறாங்க. நடப்பு அல்லது குறுகிய கால பொறுப்புகள். ஒரு இயக்க சுழற்சிக்குள் அல்லது ஒரு வருட காலத்திற்குள் செலுத்த எதிர்பார்க்கும் செலவுகள் நடப்பு அல்லது குறுகிய கால பொறுப்புகள் ஆகும். இவற்றில் வங்கி மேல்வரைப்பற்று, கடனீந்தோர், செலுத்தற்குரிய மாட்டு சீட்டு, கொடுபட வேண்டிய செலவுகள் முதலியன அடங்கும். சரியாப்பா, இதில் வந்துட்டு கரண்ட் அசட் ஆர் என்னப்பா ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி, நடப்பு அல்லது குறுகிய கால பொறுப்புகள். அதில் வந்து சுழற்சி முறையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து செலவு வந்து பண்ணுறாங்க. சரியா, ஒரு வருட காலத்திற்குள்ள செலுத்த எதிர்பார்க்கும் செலவுகள் நடப்பு அல்லது குறுகிய கால பொறுப்புகள் ஆகும். இதில் வந்து என்ன இருக்குது, பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு, கிரெடிட்டாரு, அதேமாரி பில்ஸு பேயபிள், நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, இதெல்லாம் வந்து இதில் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிகழ்வடையா பொறுப்புகள் கண்டிஜென்ட் லைபிலிட்டி. திஸ் ஆர் த லைபிலிட்டிஸ் விச் ஆர் நாட் certain at the time of preparation of balance sheet. This liability may or may not occur. These are the liabilities which will become payable only on the happening of some specific event which itself is not certain. Otherwise this need not be paid அப்படிங்கிறாங்க. சரியா, கண்டிஜென்ட் லைபிலிட்டினாக்கா நிகழ்வடையா பொறுப்புகள். இவ்வகை பொறுப்புகள் இருப்புநிலை குறிப்புகள் தயாரிப்பின் போது பொறுப்புகள் உறுதிப்படுத்தப்படாதவை ஆகும். சரியா, இந்த வகையான பொறுப்புகள் என்னன்னு சொல்லலாம்னாக்கா இருப்புநிலை குறிப்பின் போது பொறுப்புகள் வந்து என்ன பண்ணாங்க, உறுதிப்படுத்தப்படாதது. சரி, இது வந்து உறுதியாக வந்து என்ன வந்து பண்ணலை, உண்மைங்கிறத வந்து சொல்லலை. சரியா, கண்டிப்பாக இது வந்து நடக்குங்கிறத நம்ம என்ன பண்ணல, கன்ஃபார்ம் வந்து பண்ணலை. ஓகேவாப்பா,
இவ்வகை பொறுப்புகள் நிகழாமலும் இருக்கலாம். அதான் நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது, கன்ஃபார்மாக இது இருக்குன்னு சொல்ல முடியாது. இது இருக்கும், இல்லாமல் கூட என்ன இருக்கும், இது வந்து இருக்குங்கிறாங்க. இவ்வகை பொறுப்புகள் தற்போது உறுதியாக இல்லாத சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடந்தால் மட்டுமே செலுத்த வேண்டி இருக்கும். சரியா? அதேமாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் வந்து நடந்தால் மட்டும் என்னாகும், அது வந்து நடக்கக்கூடியதாக வந்து இருக்குங்கிறாங்க. சரியா? இல்லையெனில் செலுத்த வேண்டியது, இல்லைன்னா அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து கொடுக்க வேண்டிய தேவை வந்து கிடையாது. சரி, அதர்வைஸ் திஸ் நாட் பி பெய்டு. அதேமாரி சச் லைபிலிட்டிஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, liabilities for bill discount. In case a bill discount with the bank is dishonored by the acceptor on the due date, the firm will become liable to the bank. சரியாப்பா? அதேமாரி இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாற்று சீட்டு தள்ளுபடி செய்ததால் ஏற்பட்ட பொறுப்புகள். வங்கியில் தள்ளுபடி செய்யப்பட்ட மாற்று சீட்டு செலுத்த வேண்டிய நாளில் ஏற்கனவே ஏற்குனரால் மறுக்கப்பட்டால் நிறுவன வங்கிக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பாகிறது. சரி, இப்போ வங்கியில் வந்து என்ன பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பில் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்கனாக்கா, செலுத்த வேண்டிய நாளில் ஏற்கனவே யாரெண்டு அக்செப்டன் வந்து இருக்கிறாங்களோ அவங்க அதை வந்து டிஸ்ஆனர் வந்து பண்ணிட்டாங்கனாக்கா, அதை வந்து என்ன பண்ணணும், அந்த பொறுப்பை வந்து யார், நிறுவனம் வங்கிக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பாகிறது. அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கு வந்து செலுத்தணும், அந்த பேங்க்குக்கு வந்து செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, லைபிலிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏ ஷூட் பெண்டிங் இன் ஏ கோர்ட் ஆஃப் லா அப்படிங்கிறாங்க. திஸ் would become a actually liability if the suit decides against the firm அப்படிங்கிறாங்க. நீதிமன்ற வழக்கு நிலையினால் ஏற்பட்ட பொறுப்பு. நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பு நிறுவனத்திற்கு எதிராக இருந்தால் நிறுவனம் உண்மையாக ஆகுது, பொறுப்பாகுது அப்படிங்கிறாங்க. சரியா? நிறுவனத்தில் நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்குகளின் தீர்ப்பு நிறுவனத்திற்கு எதிராக வந்து இருந்தாக்கா என்னாகுது, அது நிறுவனத்தின் உண்மையான பொறுப்பாகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, liability in respect of a guarantee given for another person. சரியா? The firm would be liable to pay the amount if the person for whom the guarantee is given failed to meet his obligation. மற்றொரு நபருக்கு கொடுத்த உத்தரவாதத்தினால் ஏற்பட்ட பொறுப்பு. நிறுவனம் மற்றொரு நபரின் கடனுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கும் போது அந்த நபர் தன்னுடைய கடனை செலுத்த தவறினால் நிறுவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு ஏற்படுகிறது. சரியா? நிறுவனம் மற்றொரு நபர் தேர்டு பார்ட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, உத்தரவாதம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கடனை வந்து அவர் செலுத்த தவறிட்டார்னா அந்த பொறுப்பை வந்து யார் வந்து எடுத்துக்கணும், அந்த நிறுவனமே வந்து ஏற்றுக்கணும். டுட்டோரியல் நோட்ஸ் பாருங்கள். Contingent liability are not shown in the balance sheet. They are, however, shown as food not just below the balance sheet, as balance sheet show that the existence of such liability may be revealed. அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிகழ்வடைய பொறுப்புகள் இருப்புநிலை குறிப்பில் காண்பிக்கப்படுவதில்லை. சரியாப்பா? இதில் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிஜென்ட் லைபிலிட்டி வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் வந்து காட்ட வந்து மாட்டாங்க. ஆனால் இவ்வகை பொறுப்புகள் இருப்பதை அறிவதற்காக இருப்புநிலை குறிப்பின் கீழ் அடிக்குறிப்பாக காட்டப்படுகிறது. இது மாதிரி என்னது லைபிலிட்டி வந்து இருக்குதுங்கிறதுக்காக பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து அண்டர்லைன் பண்ணி வந்து காட்டிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கேபிட்டல் இஸ் மணி ஆர் மணி ஒர்த் contributed by the owner to the business for the purpose of carrying on the business. The difference between asset and liability is owner equity equal to capital contributed accumulated plus capital contributed plus என்னதுப்பா, accumulated profit. முதல் என்பது நிறுவனத்தை நடத்துவதற்காக
உரிமையாளரால் வழங்கப்பட்ட பணம் அல்லது பண மதிப்பு ஆகும். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு உள்ள வேறுபாடு உரிமையாளர் நிதி ஆகுங்கிறாங்க. சரியா? முதல் கேபிட்டல்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறுவனத்தோட உரிமையாளர் வழங்கக்கூடிய பணத்தை என்ன பண்ணுது, பணம் அல்லது பணத்தோட மதிப்பு என்ன பண்ணுது, இது காட்டுதுங்கிறாங்க. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் உள்ள வேறுபாடு உரிமையாளர் நிதி ஆகும். புரிஞ்சுதா? சொத்துக்களுக்கு பொறுப்புகள் உள்ள வேறுபாடு தான் என்னது, முதல் உரிமையாளர் நிதி. சரியாப்பா? அதே மாதிரி உரிமையாளர் நிதி அதில் என்ன கொடுத்துருக்காங்க, வழங்கிய முதல் ப்ளஸ் என்னது குவிக்கப்பட்ட லாபம். புரிஞ்சுதா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஓனர்ஸ் ஈக்விட்டி. சரியா? நடத்துகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூம்மா.